World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக தர்மசாஸ்திரா ஜோதிடத்தினுடைய சேவைக்குழு உறுப்பினர் இருந்து இப்போ நிர்வாகக்குழு உறுப்பினராக மாறியிருக்கக்கூடிய நமது மணிகண்டன் சுப்பிரமணியம் அவர்கள் மிகவும் அற்புதமான டாபிக்கில் நான் நிறைய டாபிக் அவர் பேசியிருக்கிறத பார்த்துருக்கேன். அதில் எனக்கு அவர் பிடிச்ச பேசிக்கிற டாபிக் வந்து சந்திரநாடியை பற்றி அற்புதமாக அவர் ஆய்வு பண்ணியிருக்கார். ஸோ சந்திரநாடியை பற்றி மீண்டும் ஒரு ஆய்வை வழங்குமாறு அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தை விட ஒப்படைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எங்களுடைய முன்னோர்கள் எனக்கு வந்து இந்த கலையை கற்றுக் கொடுத்த எல்லா குருமார்களுக்கும் நன்றி. முதல்ல நான் இந்த இடத்துல பேசுறதுக்கு முக்கியமான காரணம், நான் வந்து எந்த மேடையில் நான் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா பேச மாட்டேன். ஆனால் இந்த இதுக்கு வந்தவுடனே நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட விஜயா வந்தவுடனே என்னையே மேடையேற்றி நம்ம ஐயா தான் என்னை வந்து அழகு பார்த்தார். ஸோ இந்த நேரத்தை நான் வந்து முக்கியமான நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து நான் இந்த கலையிலேயே வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச டாபிக் பார்த்தீங்கன்னா சந்திரநாடி தான். சந்திரநாடி வச்சுக்கின்னு ஒரு ஜோதிடத்தில் நல்லா விளையாடலாமான்னா நான் வந்து சூப்பராக விளையாடிட்டுருக்கேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த கிழமை பார்த்தீங்கன்னா மண்டே தான் பிறந்தேன். நான் பிறந்த பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராணன். எனக்கு சந்திரன் தான் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளுக்குள்ளே நான் இந்த ஃபீல்டுக்கு வந்த உடனே சந்திரநாடி தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். பேசிக்கை முடித்த உடனே சந்திரநாடி தான் அந்த டூல் எடுத்தேன். அந்த டூல் எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நான் பார்த்த ஜாதகத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம். போன மாதம் எங்கள் குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அப்போ நீங்கள் எனக்கு பாருங்கண்ணே, சந்திரநாடி கொஞ்சம் பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா பார்க்கலாம். இப்போ எனக்கு எதுவுமே உன் ஜாதகத்தில் எதுவுமே வேணாமா, நான் இந்த கிரகம் மட்டும் கேட்குறேன். கரெக்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்கக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டுருக்காரு. இப்போ சிம்மத்தில் மக நட்சத்திரத்தில் கரெக்டாக போயிட்டுருக்காரு. கரெக்டாக முடிய போகுது, மக நட்சத்திரம் கரெக்டாக முடிய போகுது. 13.10 டிகிரி வந்துட்டார். கரெக்டாக முடிய போகுது, பூரத்துக்குள்ளே கரெக்டாக என்ட்ரு ஆகிறார். அம்மா நான் வந்து என்னென்ன கிரகம்லாம் கேட்குறோம் அது மட்டும் நீ சொல்லு, வேறு ஒன்றும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு கேட்டேன். எல்லா கிரகமும் சொல்லிச்சு. இல்லைம்மா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியுமே காட்டலை, நீ சும்மா தான் கேட்குற அப்படின்னு. ஆமாண்ணே, எனக்கு வந்து எந்த கேள்வியுமே இல்லை. அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா பற்றி தான் ரொம்ப அவ்வளோவா தெரியாது. வீட்டில் வந்து அவங்க அண்ணன் அவங்க தம்பி எதை பற்றியும் எனக்கு தெரியாது, டீட்டெயில் தெரியாது. இத்தனைக்கும் இங்கே தான் இருக்காங்க, அவங்க பேர் வேண்டாம், இங்கே தான் இருக்காங்க. அம்மா அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகலை பாருங்கள். கோச்சார சந்திரனை வச்சு நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகலையே, யாருக்குமா மேரேஜ் ஆகலைன்னு கேட்டேன். ஆமாண்ணே, வீட்டில் பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, பார்த்துட்ருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க அண்ணன் இருக்கானா தம்பி இருக்கானா மாமன் சித்தப்பா மச்சான் எதுவுமே எனக்கு தெரியாது. பேசுவோம் பழகவும் போவோம். ஆனால் அந்த கோச்சார சந்திரன் வந்து சொல்கிறாரு, இதை சொல்கிறா ஒரு எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எல்லா ஜோசியரும் தெரிந்தாலும் அந்த கோச்சார சந்திரனை எப்படிலாம் அப்ளை பண்ணணும். உங்ககிட்ட ஒருத்தர் வருது, பொருத்தம் வருது, இந்த பொருத்தம் முடியுமா முடியாதா கோச்சார சந்திரன் சொல்லிடுவார். அதாவது உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு, பிறந்த கால ஜாதகத்தை வச்சுக்கிட்டு கோச்சார சந்திரன் 6, 8, 12 வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு சின்ன பிரச்சனையில் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில் வரல அப்படின்னு சொல்லிடலாம். கோச்சார சந்திரனை வச்சுக்கிட்டே ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சிருச்சா முடியலையா அது சொல்ல முடியுமானா தாராளமாக சொல்லலாம். அதுக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரைனப் எடுக்கணும். நல்லா ட்ரைனப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கோச்சார சந்திரனை வச்சு தாராளமாக விளையாடலாம். சார் நான் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், எனக்கு எதுவுமே வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா புத்திநாதனுக்கு கோவில் கொடுத்தே ஆகணும். புத்திநாதன், தசாநாதன், அந்தர்நாதன், இந்த 3 பேர் பர்மிட் பண்ணாமல் நான் வானத்துக்கு பூமிக்கு ஏறி இறங்கினா கூட ஒன்றும் வேலை ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா தசாநாதன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, புத்திநாதன் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. தசாநாதனை விட புத்திநாதன் பலவான். இதை மெயினாக நீங்கள் மேலே என்ன தான் தசாநாதன் கொடுத்தாலும் புத்திநாதன் தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஸோ நீங்கள் புத்திநாதனுக்கு உண்டான கோயிலில் கொடுத்துடணும். எல்லாத்தையுமே வந்து ஒரு 10 கோயில் கொடுக்கக்கூடாது, ஒரு 4லேருந்து ஒரு 5 கோயில் மேலே அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப 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 சிரமம் இருக்கக்கூடாது. அம்மா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது வரைக்கும் நான் 2-3 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஒருத்தர்கிட்ட கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பரிகாரத்துக்காக நான் பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட வாங்கினது கிடையாது. ஏன்
நமக்கு பின்னாடி ஆணி ரெடியாக இருக்கும். கேது தான் ஆணி ரெடியாக, பின்னாடி ஆணி ரெடியாக இருக்கும். நீங்கள் பரிகாரத்துக்காக பணம் வாங்கிட்டீங்கன்னா அவன் நாளைக்கு யோசிப்பான், சே அந்த ஜோசியர்கிட்ட நம்ம போனோம், 10,000 ரூபா பணம் வாங்கிட்டாரு, எதுவுமே நடக்கலைன்னா அந்த ஆணி நம்ம மண்டையில் அடிக்க போகிற, கேது அடிக்க போகிறாருன்னு அர்த்தம். ராகு கேது மேலே ஒரு கோச்சார சந்திரன் நீங்கள் போகும்போது கோயில் பரிகாரம் குடிக்கணும்னா நீங்கள் ஆத்மாத்மா உள்ளன்போடு போய் பண்ணணும். சும்மா போய் கடமைக்கு போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா இப்போ பாருங்கள், ஏன்னா நீங்கள் எந்த பரிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா மெயினாக தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா செவ்வாய்க்கு தான் இருக்குது. செவ்வாய் எந்தெந்த பாவகத்தெல்லாம் பார்க்குறாரோ பரிகாரம் வேலை செய்யாது. நான் வாழை மரத்துக்கு தாலி கட்டினேன், அங்கே போனேன், அந்த மரத்துக்கு தாலி, அதெல்லாம் ஒன்று இங்கே செவ்வாய் பார்க்குற பாவகம். எந்த பரிகாரம் வேலை செய்யாது. கோயிலுக்கு போனீங்கன்னா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ இதை வாங்கி கொடுத்துட்டு 2 தீபத்தை ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை தான். உங்களுடைய உள்ளன்போட அதே மாதிரி கேதுக்கும் சரி, செவ்வாய்க்கும் சரி, கேதுக்கும் சரி, பரிகாரத்தை கட் பண்ணி விட்ருவாங்க. எத்தனை கோயிலுக்குள்ளே இறங்கினாலும், நானே உதாரணம், என்னுடைய 7ஆம் பாவத்தை செவ்வாய் பார்க்குறாரு. கரெக்டாக செவ்வாய் 8ஆம் பாரியாக பார்க்குறாரு, லாக் பண்ணுறாரு. பரிகாரத்துக்காகலாம் எல்லாமே போயிட்டு வாங்க. நார்மலாக போய் வருஷம் திருச்செந்தூர் போகிறீங்களா, போயிட்டு வாங்க. எல்லாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை, நாளி கிணத்துல குடிங்க, கடல் நீராடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட நான் இந்த யந்திரம் பண்ணுறேன், மந்திரம் பண்ணுறேன், பேர் மாற்றினேன். சார் பேர் மாற்றினா எல்லாருமே எல்லாமே நடந்துடும் சார். எத்தனை பேர் மாற்றி நல்லா இருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நான் எல்லாமே ஸ்டோன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு, பார்க்காதது எதுவுமே இல்லை. அதனால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் எவ்வளோ ஏமாற்றம் இருக்குது. நான் எல்லா ஏமாற்றம் சந்திச்சு தான் வந்திருக்கேன். சரி, இப்போ மெயின் உங்கள்கிட்ட ஒரு ஜாதகம் ஒன்று வருது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகலை, இல்லை ஒருத்தர் உங்ககிட்ட வராங்க. கோச்சார சந்திரன் எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். 6ஆம் பாவத்தில் போயிட்டுருக்கா, 6ஆம் பாவத்தில் என்ன சாரத்தில் போயிட்டுருக்கு, அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த அதிபதி பார்க்குறாரு பாருங்கள். சப்போஸ் சுக்கிரனோ செவ்வாயோ குருவோ 7ஆம் அதிபதியோ தொடர்பில் இல்லை, இப்போ அவங்களுக்கு மேரேஜுக்கு உண்டான பிராப்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். சார் இல்லை சார், யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மெயினாக அது என்ன புத்திநாதன் பார்க்கணும். அன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார சந்திரன் எந்த கிரகத்து மேலே போகுதோ அன்றைக்கி அப்போ அந்த கிரகம் கோச்சாரத்தை நல்லா இருக்கணும். எந்த கிரகத்து, அதாவது உங்ககிட்ட இவங்களே ஜாதகம் பார்க்க வரணும், நீங்களாக போய் கேட்கக்கூடாது. சார் நீங்கள் கொடுங்க சார், நான் ஜாதகம் வாங்கி பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா அது கேள்வி சுட்டி காட்டாது. அவங்களாம் உங்ககிட்ட கேட்கணும், சார் இது எனக்கு ஜாதகம் பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சந்திரன் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் பர்ஃபெக்டாக கேள்வி காட்டும். இதுதான். போன வாரம் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன், வீட்டுக்கே வந்தாங்க. 2 பேர் கணவன் மனைவி ஜாதகம் கொடுத்துட்டு கம்மன் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. சில பேர்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. 2 பேர் கணவன் மனைவி ஜாதகம் இருக்குது. நான் அப்போ தான் தட்டுறேன், போடுறேன், என்னம்மா 2 பேருக்குள்ளே கணவன் மனைவி கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, ஆனால் சின்ன பிரச்சனை கருத்து வேறுபாடு இருக்காமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், அதுக்கு தான் வாங்க உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தோம். மேலே கருத்து வேறுபாடு இருக்கணும். ஜாதகத்தை வச்சே உங்கள் பொண்ணுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்படியே ஒரு சாக்காயிட்டாங்க. தாம்பத்தியத்தில் உன் பொண்ணுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரொம்ப ஷாக்காயிட்டாங்க. ஆமாம் சார் இதெல்லாம் இருக்குது, ஆனால் உங்கள் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக குழந்தை பிறந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா லக்ன வர்க்கோத்தமம். லக்ன வர்க்கோத்தமமாக இருந்தால் உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தோக்க மாட்டாங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் உங்கள் பொண்ணு பார்த்தீங்கன்னா பிடிவாதத்தை விட்டு கொடுக்காது. நான் போட்டியா நீ போட்டியான்னு வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஈகோ தான் நிற்கும். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்டது இருக்கணுமாமா அப்படின்னு கேட்டேன். உங்கள் வீட்டில் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது டாக்டரு ஏதாவது மெடிக்கல், ஆமாங்க சார், என் பொண்ணு பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு தான் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா கோயிலும் எடுக்காது. அன்றைக்கி கரெக்டாக அந்த கோச்சார சந்திரன் எந்த கிரகத்து மேலே போகுதோ அதுக்கு உண்டான கோயில் பரிகாரங்கள் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கேட்கும். ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்காம போகாது. அது கரெக்டாக எந்த ராசியில் போகாது பாருங்கள். எந்த அதிபதிக்கு நீங்கள் பரிகாரம் எடுக்கிறீங்களோ அதுக்கு நேர் 7ஆம் மணி கிடக்கூடாது. சார் சப்போஸ் நேர் 7ஆம் மணி கெட்டு போச்சு, நீசம் ஆகி போச்சு சார், நீசம் அஸ்தமனம் திதிசூனை ஆகி போச்சுன்னா பரிகாரங்க வேலை செய்யாது. நீங்கள் கொடுக்குறது வேஸ்ட். இல்லைம்மா நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தை இருங்க. மேஷராசியில் அஸ்வினி, சிம்மராசியில் மகம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரம் தனுசு. இந்த நட்சத்திரத்தில் லக்கணம் இருந்தாலும் சரி, லக்கணாதிபதி இருந்தாலும் சரி, சந்திரன் இருந்தாலும் சரி, அவங்களோட மெயினாக பார்த்தீங்கன்னா பூர்வீக தோஷம் கட்டாயம் உண்டு, குலதெய்வ பிரச்சனை கட்டாயம் உண்டு. யாராவது இருக்கீங்களா? சிம்ம ராசி மக நட்சத்திரம்
சிம்ம ராசி மக நட்சத்திரம், மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம், தனுசு ராசி மூல நட்சத்திரம், யார் இருந்தாலும் சரி அவங்களுடைய 2லேருந்து 3 தலைமுறையாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு டோட்டலாக விட்டு போயிருக்கும். இல்லைன்னா அவங்க ஏதாவது மாற்றி கும்பிடுவாங்க. இதெல்லாம் சொல்ல முடியுமானா மெயின் ஜாதகத்தை பார்த்து தாராளமாக சொல்லலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சந்திரநாடியை வச்சு சொல்ல முடியாத விஷயமே இல்லை. 2 ஜாதகத்தை வச்சு கரெக்டாக சார் எனக்கு வந்து நல்ல பெரிய இடமா கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய இடம் கிடைக்குமா சார் கேட்குறாங்க. பாருங்கள், கோச்சார சந்திரன் வந்து ராகு மேலே போகுது அப்படின்னா பெரிய இடம் கிடைக்கும். ஆனால் அங்கே பிரச்சனை இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு, இது வந்து சந்திரன் போய் முட்டுது. அந்த பாம்பை போய் முட்டும் போது அப்படியே வந்து பாம்பு என்ன அப்படியே ஒன்று முழுங்கிடும். அப்போ அங்கே வந்து எம்மா நீ ஒன்று பெரிய இடம் கிடைக்குமா கேட்குற, பெரிய இடம் கிடைக்கும். ஆனால் அங்கே பெரிய பிரச்சனையும் காத்துட்ருக்கோம். ராகு வரும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கொடுத்துரும். ராகு வரும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கட்டாயம் கொடுத்துரும். நம்ம ஆளுங்களாம் சொன்னதை கேட்க மாட்டாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அதுவும் வீட்டில் தான் வந்தாங்க. கரெக்டாக பையனுக்கு சார் இப்போ நீங்கள் வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க, 2026 எண்டு வரைக்கும் முடிட்டோம், அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். பையனுக்கு பார்த்தீங்கன்னா புதன் திசையில் ராகு புத்தி போயிட்டுருக்கு. புதன் திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் புதன் புத்தி. திருமணம் பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா அந்த புத்தி முடிவுக்குள்ளே தூக்கிடும். 2 பேர் பிரித்து விட்டு போயிடும். அப்புறம் நீங்கள் 10 லட்ச ரூபா கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் சொல்லிட்டேன் சார் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா பிரித்து விட்றோம். கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி அனுப்புனா ஒரு 4 நாள் கழிச்சு சாமி நான் கோயிலில் வாக்கு பார்த்தேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணலாம் வாக்கு கொடுத்துறாங்க. ஐயா என் தீர்ப்பு இதுதான். கோயிலில் வாக்கு கொடுத்தாருன்னா வாக்கு கொடுத்தவரே போய் வந்து தாலி எடுத்துக்கூட கல்யாணம் பண்ணிக்க. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் என்ன தான் அங்கே நீங்கள் நிற்கணும். நீங்கள் சாங்க 9 கிரகத்தை தாண்டி நீங்கள் அதாவது உங்கள் 9 கிரகம் என்ன சொல்லுதோ அது அங்கே நீங்கள் சாங்க நிற்கணும். என் தீர்ப்பு இதுதான். சாமி வாக்கு கொடுத்ததோ அது வாக்கு கொடுத்ததோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எனக்கு சந்திரன் சொல்லிட்டாரு கல்யாணம் இப்போ நடக்காது, நீ எத்தனை கோயில் வேணால் இறங்கு, கல்யாணம்லாம் போய் பண்ணிக்க போன்ட்டான். 6 மாதம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் வருது, சாமி நான் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நீ தான் சாமி வாக்கு கொடுத்துட்டாரு, அது வாக்கு கொடுத்துட்டாரு, பூசாரி வாக்கு கொடுத்துட்டாரு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லை அது வந்து ஒன்றும் செட் ஆக மாட்டுது, என்னுடைய கிரகத்தை தாண்டி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நான் தான் சொல்லிட்டேன், அந்த ராகு புத்தி முடிகிற வரலும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வயசாக பார்க்குறாங்க. சார் என் பொண்ணுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, உன் பொண்ணுக்கு 32 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் சார் எல்லாருமே என்ன கேட்பீங்க பார்த்துட்டிங்கன்னா மெயினாக வயசை பார்க்காதீங்க, வாழ்க்கையே பாருங்கள். கல்யாணம் ஆகி 3 நாளில் பிரிஞ்சவங்க இருக்காங்க, 10 நாளில் பிரிஞ்சவங்க இருக்காங்க, 1 மாதத்துக்கு. அப்புறம் நீங்கள் 10 லட்ச ரூபா இல்லை 15 லட்ச ரூபா கொடுத்து கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? 2 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கா நல்லா இல்லையா, 4 செவத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கும் தெரியாது, பக்கத்து வீட்டுக்கு தெரியாது. ஆனால் ஜோதிடத்தை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கலாம். சொல்ல முடியாதது எதுவுமே கிடையாது. நான் தான் கேட்டேன், போன வாரம் வந்தாங்கல்ல, இல்லைமா உங்கள் பொண்ணுக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்கணுமா, அது நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கமா. உங்கள் பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன மெயினாக ஈகோவால் தான் எதுவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் உங்கள் பொண்ணோட லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணோட அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த கோயிலெலாம் போயிட்டு வாங்க, சூரிய தசை நடக்குது. சூரிய தசை பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் நடக்குது. நேராக திருவண்ணாமலை போங்க, வருஷத்துக்கு 2 தடவை போங்க. நீங்கள் மாதம்லாம் என்கிட்டலாம் அந்த கோயில் படிக்கிறதுலாம் சிம்பிளாக இருக்கும், எளிமையாக இருக்கும், போயிட்டு வர செலவு தானே தவிர கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா தீபம் போட சொல்லுவேன். அந்த மாதிரி பரிகாரம்லாம் என் பரிகாரம்லாம் இந்த யந்திரம் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இத்தனை தடவை 108 தடவை, அதெல்லாம் எங்களை வேலையே கிடையாது. இதுதான் அந்த பாவகம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு உண்டான பரிகாரம். தசாநாதனுக்கு ஒரு பரிகாரம், புத்திநாதுக்கு ஒரு பரிகாரம், கோச்சார சந்திரன் எந்த கிரகத்து மேலே போகுது அதுக்கு ஒரு பரிகாரம். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். ஆனால் போயிட்டு வந்தீங்கன்னா மாற்றம் கொடுக்குமானா 100% கொடுக்கும். போயிட்டு வந்த அத்தனை பேரும் கிளைண்ட் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல சார் இப்போ அதாவது முன்னே இருந்த விட இப்போ எனக்கு கொஞ்சம் மாற்றம் கொடுக்குது, அதுதான் எனக்கு தேவை. மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கணும் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். மெயினாக நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தேன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பசுமாடு இருந்ததுன்னா அந்த பசுவுக்கு போய் பார்த்தீங்கன்னா உணவு கொடுங்கன்னுவோம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, பசுவுக்கு உணவு கொடுக்குறாங்க. நேராக நாத்தியம் போய் கடைக்கு போய் என்ன பண்ணுறாங்க, பீப் பிரியாணி போய் சாப்பிட்றாங்க. அப்போ நீ பசுவுக்கு உணவு கொடுத்து என்ன பிரயோஜனம்? நேராக பசுவுக்கு உணவு கொடுத்து என்ன பிரயோஜனம்? ராமேஸ்வரம் போகிறாங்க. முன்னோர்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த திதி தர்ப்பணம் பண்ணுறதுல நிறைய தப்பு இருக்குங்க. என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா திலவோமம் பண்ணுறதே வேஸ்ட்டு. யாராவது ஒருத்தர் நான் பண்ணி பார்த்தீங்கன்னா திலவோமம் பண்ணி நல்லா இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் சவால் விடுறேன், ஓப்பனாக சவால் விடல, லைவ் போய்ட்டுருக்கு. ஒருத்தன் கூட நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது.
நீங்கள் பண்ணுற அந்த பிண்ட தர்ப்பணத்தில் நேராக என்ன பண்ணி கடலில் போய் கடைக்கிறீங்க. அந்த கடலில் மீன் இருக்கா? மீன் சாப்பிடுமா? அந்த மீன் சாப்பிட்டுன்னா அதே மீன் தானே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வச்சு கவுத்துட்டு சாப்பிட்றீங்க. அந்த பிண்டம் யாருக்கு வருது? அந்த பிண்டம் மறுபடியும் உங்களுக்கு தானே வருது. அப்புறம் முன்னோர்கள் பண்ண அதை பண்ண அப்படி எப்படி போயிருக்கும்? நீங்கள் நீங்களே கடலில் கிடைக்கிறீங்க, மீனுக்கு கிடைக்கிறீங்க. மீன் நீங்கள் போட்ட பிண்டத்தை சாப்பிடுது. அதே மீனை தான் கட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கவுத்து சாப்பிட்றீங்க. அப்போ அந்த பிண்டம் யாருக்கு வருது? நீங்களே தெரிஞ்சுங்க. அப்போ நீங்கள் பண்ணுற அந்த ஓமம் பேசு தானே. 30,000 இல்லை 30 லட்சம் கொடுத்தா கூட திலவமாக அங்கே வேலை செய்யாது. நான் சவால் வரேன். எத்தனை ஜோசியர் கடையில் என்னால் பதில் கொடுக்க முடியும்? எத்தனை ஜோசியர் கடை நான் பதில் கொடுக்குறேன்? வேஸ்ட்டு. நீங்கள் ஒன்றும் இல்லை, கவுச்சி சாப்பிடாம சார் நான் சுத்த சைவம், நான் பண்ணுறேன் திலவம்னா பர்ஃபெக்டாக கேட்கும். நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல கோச்சார குரு பார்க்கணும். கோச்சார குரு சந்திரன் மேலே இல்லைன்னா உங்களுடைய பிறந்தகால குரு சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் போய் திலவம்பம் பண்ணணும். எல்லாரும் போய் திலவம்பம் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ண வேலை செய்யுமானா வேலை செய்யாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தே குளம் கிடக்குது. எந்த குளக்கரைனாலும் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மீன் இருக்குமா இருக்காதா? நம்ம ஆளுங்க ஞாயிற்றுக்கிழமெல்லாம் காலைல எந்த இடத்துல கூட்டம் இருக்குதோ இல்லையோ கவுச்சிக்கல்ல கூட்டம் க்யூ நிற்கிது அங்கே. அந்த மீன் அதே மீன் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது அப்புறம் எத்தனை பிண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டு, டோட்டல் வேஸ்ட்டு தானே. அதனால் நீங்கள் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சார், நான் எங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணாமல் நீங்கள் என்ன குலதெய்வ வழிபாடு பண்ணாலும் குலதெய்வம் ஏற்றுக்காது. நான் முன்னோர்களை பட்டினி போட்டிருந்தேன், எங்கள் தாத்தா பாட்டி பட்டினி போட்டிருந்தேன், நான் குலதெய்வ வழிபாடு பண்ணேன். நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கே கும்பாபிஷேகம் பண்ணாலும் குலதெய்வம் எதுவும் பண்ணாது. முதல்ல அப்பா அம்மாவுக்கு திதி தர்ப்பணம் பண்ணுறா, அப்புறம் ஏங்கலை வாழம் தான் சொல்லும். ஏன்னா ஃபஸ்ட்டு முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் பண்ணாத நேராக போய் குலதெய்வத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி என் பையனுக்கு நான் எல்லாம் வளர்த்தேன், எனக்கு ஒரு வேளை சோறு போடணும்னா குலதெய்வம் மொத்த கோபத்தையும் உங்கள் மேலே திருப்போம். அப்போ தான் கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ தான் ஓடியாருவான் நோட்டை தூக்கின்னு. சார் எனக்கு கஷ்டமாகுது சார், இந்த சூழ்நிலை இருக்குது சார், இதெல்லாம் தேவையா? உங்கள் முன்னோர்கள் வழிபாடு மாதம் அமாவாசை சார். வாழ்க்கையில் 1008 வேலை இருக்கும் சார், 1008 கஷ்டம் இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் வரணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நீங்கள் தான் சரி பண்ணணும். இப்போ ஒன்று ரஜினி படத்தில் ஏன் சொல்கிறாரு, உன் வாழ்க்கை உன் கையில்ன்றாரு. உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை உன் கையில் பக்கத்தில் காட்டுறது. நம்ம வாழ்க்கை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். இப்போ என் வாழ்க்கைன்னா நான் தான் சரி பண்ணிடணும். நான் சரி பண்ண தான் ஓடுறேன். என் வயிற்று வலி நான் தான் மாற்ற சாப்பிட்ணும். சில பேர் கோயில் கேட்பாங்க, சார் என் பையன் அங்கே இதில் சிங்கப்பூரில் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், போயிட்டு வாங்கம்மா, தாராளமாக பாதி பழம் தான் கொடுக்கும். பாதி பழம் அப்பா அம்மாக்கள் பாதி பழம் கொடுக்கும். ஆனால் சம்மந்தப்பட்ட ஆள் போகும்போது அங்கே வேலை செய்யும். ஏன்னா மெயின் யாருக்கு கர்மாக்குது? சம்மந்தப்பட்ட ஆள் தான் கர்மாக்குது. ஒருத்தர் கூட போன வாரம் ஒரு 2-3 வாரத்துக்கு கூட முன்னாடி பார்த்திங்கன்னா நான் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு நான் அந்த டேட் பிடிச்சி விட்டேன். குழந்தை பிறக்கும் போதே டேட் சொல்லிட்டேன். சார் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்றைக்கி நல்லா இருக்குது. ஏன்னா டேட் பார்த்தீங்கன்னா 1 வீக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் அதுக்கு அடுத்து கொடுக்குறேன் பார்த்தோம் டேட் இல்லை. சார் பௌர்ணமி அன்றைக்கி நல்லா இருக்குது, அந்த டேட்டில் எடுத்துருங்க. சப்போஸ் டாக்டர் 2 நாளைக்குள்ளே குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டாருன்னா தயவு செஞ்சு தாமதம் பண்ணாதீங்க, குழந்தை எடுத்துருங்க அப்படின்ட்டான். நான் இதை சொல்லி அமிச்சிட்டேன். ஏன்னா சார் குழந்தை பிறகுது பார்த்தீங்கன்னா எந்த ஜோதிடம் கிடையாது. அப்பா அம்மா செஞ்சக்கூடிய பாவ புண்ணியங்கள் தான் மேலே இருக்கக்கூடிய கர்மா தான் அந்த குழந்தை பிறக்க வைக்கும். உதாரணமே நானே இருக்கேன். எங்கள் தாத்தா குடிச்சு விட்ட டைம் ஒன்று, நான் பிறந்த நேரம் ஒன்று. 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்க டாக்டரு. 10 நிமிஷம் லேட்டாக வந்தனால என் வாழ்க்கை அப்படியே மாறி போச்சு, டோட்டலாக மாறிடுச்சு 10 நிமிஷம். ஸோ அப்போ நம்மக்கிட்ட கர்மா இருக்கா? யார்கிட்ட இருக்குது? உங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் இருக்குது, உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட தான் இருக்குது. சில பேர் கேட்பாங்க, சார் எங்கள் தாத்தா செஞ்ச சொத்தெல்லாம் எனக்கு வரமா சொன்னேன். உங்கள் தாத்தா சொத்து மட்டும் வேணும், அவர் செஞ்ச பாவ புண்ணியம் மட்டும் வேணாமா? அதனால தான் என்ன சொல்லுவாங்க, எந்த பாவமும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேக்கெட்டில் இருந்து ஒரு 10 ரூபா எடுத்து ஒரு 2 பேர் சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்கள்கிட்ட வசதியே இல்லை, சாப்பாடு போடுற இடத்த போய் நில்லுங்க, அன்னதானம் படத்தை நில்லுங்க, நீங்கள் எடுத்து பரிமாறுங்க, புண்ணியம். அவங்க மற்றவங்க சாப்பிட வைங்க. ஐயா போங்க ஐயா, இந்த இடத்துல சாப்பாடு அன்னதானம் போடுறாங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க. அதாவது இவங்க வயிறு எரியத்துக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்க. அப்போ அதாவது அந்த பங்கில் உங்களுக்கு ஒரு புண்ணியம் இருக்குது. அவங்க வயிறு நான் ஏதோ ரோட்டில் போயிருந்தேன்ப்பா, ஒருத்தர் கூப்பிட்டு அதாவது சாப்பாடு போடுறாங்க சொன்னாங்க, நான் இன்னைக்கு சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்லப்பா, வயிறு நல்லா இருக்குப்பா அப்படின்னும் போது அது வாழ்த்தம். என்ன தான் நம்ம கோயிலுக்குள்ளே போனாலும் ஒரு 2 வேளை சாப்பாடு அந்த சொல்லுவாங்க, வயிறாட சாப்பிட்டு வானிலை வாழ்த்துங்கன்னு வாங்கல, அதை விட ஒரு இது கிடைக்குமா?
இப்போ அதை வந்து எங்கள் ஐயா பண்ணிகிட்ருக்காரு. நிறைய வர எல்லாருமே போன இதில் காசிக்கெல்லாம் போகும்போது நிறைய சாப்பாடு எல்லாம் போட்டாருங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதனால தான் நீங்கள் எந்த திலவமாக பண்ணுறதா இருந்தாலும் சுத்த சைவமாக இருந்தீங்கன்னா மட்டும் திலவமாக பண்ணுங்கள். இல்லை நான் அசைவம் சாப்பிடுவேன், இல்லை நான் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவேன்னா நீங்கள் என்ன பசு மாட்டுக்கு உணவு கொடுத்து பிரயோஜனம் இல்லை, திலவமாக பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து சந்திரநாடியை வச்சு சொல்ல முடியாத கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த கிரகத்து மேலே சந்திரன் போகுதோ அதுக்கு உண்டான மெயின புத்திநாதனோ தசாநாதனோ அந்த நாள் இருந்தால் பர்ஃபெக்டாக அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அது பர்ஃபெக்டாக நடக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். எல்லாருமே கர்மா இருக்குது, கர்மா யாருக்குமே இல்லைன்னு இல்லை. வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி அதுக்கு உண்டான அந்த கால நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா என்கெல்லாம் பார்த்து இப்போ நான் மற்றவங்கள்ட்ட பார்த்தது எந்திரம் பண்ணி கொடுத்துருக்காங்க, பேர் மாற்றினேன், ஸ்டோன் போட்டு எல்லாருமே பண்ணி பார்த்து எதுவும் வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலைன்னும் போது அதுக்கு உண்டான சார் ஒரு சில பேர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பேர் மாற்றினா எல்லாருக்குமே நடந்துடும். ஒரு சில பேருக்கு பேர் மாற்றினா எல்லாம் ஒரு சில பேர் நடந்துடும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேர் என்ன தான் பேர் மாற்றினாலும் ஒன்றும் நடக்காது. ஏன் ஆனானப்பட்ட நம்ம அந்த இவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்க பார்க்காத பிரச்சனையா, அவங்க சந்திக்காத பிரச்சனையா, கோர்ட்டுக்கே சந்தித்தாங்களா? அவங்க நினச்சா உடனே கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் 90 வயசாக இருந்தாலும் 2 வயசு குழந்தையாக இருந்தாலும் கிரகத்துக்கு முன்னாடி ஒன்று தான். நமக்கு தான் வயசானவங்க அது எதுவும் பார்க்க, கிரகத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பார்க்காது. ஸோ அந்த மாதிரி சந்திரநாடியை வச்சு நிறைய சொல்லலாம். எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தை வச்சு நான் நிறைய அப்ளை பண்ணுறேன். நீங்களும் உங்கள் ஜாதகத்தை அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதாவது மெயினாக ஜாமக்கோல் பிரசனமும் நான் இதில் மெயினாக பார்த்து ஜாமக்கோல் எத்தனை பிரசனம் பார்த்தாலும் கேள்வி ஒன்று தாங்க காட்டும். நீங்கள் சந்திரநாடியில் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் ஜாமக்கோல் பிரசனம் இருக்கிறேன். ஜாமக்கோல் பிரசனத்தில் ஒருத்தர் வந்து மேரேஜ் சம்மந்தமாக வராதுன்னா 7ஆம் அதிபதி வந்து உதயத்துக்கு சம்மந்தம் இருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா உதயத்துக்கு 10ல் மெயினாக சுக்கிரன் சம்மந்தம் இருக்கணும், 10ல் பார்த்தீங்கன்னா புதன் சம்மந்தம் இருக்கணும். இதில் வந்து நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் புதன் நீசமாகக்கூடிய நேரத்தில் ஜாமக்கோல் பிரசனத்தில் புதன் நீசமாகக்கூடிய நேரத்தில் நீங்கள் மேரேஜ் பொருத்தம் பார்த்தாலும் சரி, மேரேஜுக்கு உண்டான எதுவுமே நடக்காது. ஏன்னா ஜாமக்கோளோட முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமணத்தில் புதன் மட்டும்தான். புதன் கவிப்பில் இருந்துட்டார். எத்தனை மேரேஜ் பொருத்தம் பார்த்தாலும் தூக்கி ஓரமாக வச்சிட வேண்டியதான். அதனால் ஜாமக்கோள்லேயே சொல்லலாம். நான் அதிகமாக லவ் பண்ணுற கலைன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த சந்திரநாடி தான். சந்திரநாடி அடுத்து தான் நான் ஜாமக்கோள் போவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாமக்கோள்லேயும் சரி சந்திரநாடியும் சரி நிறைய பேசலாம். எனக்கு இந்த நேரத்தை வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.